அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். ஸோ மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீட்டில் தியானத்தை தொடர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மற்றும் ஆர்வம் காட்டுவதற்கு மிக்க மிக்க நன்றியும் அது மிக்க மகிழ்ச்சியும். ஸோ நேரத்தை தாமதிக்காமல் நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். மீண்டும் எமது ஆரம்ப வகுப்புக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று 6வது வகுப்பு. உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். கடந்த வகுப்பில் நாம் சரணடைதல் என்றால் என்ன என்று பார்த்தோம். சரணடைதல் என்றால் நாம் அனைத்தையும் துறந்து காடுகள் இமயமலை என்று செல்வதல்ல, அது நாம் வெளியில் செய்யும் செயல்கள். சரணடைவது உண்மையாக உள்முகமாக எமக்கு உள்ளுக்குள் இருப்பவற்றை, அதாவது எம்மை திசை மாற செய்யும் விஷயங்கள், அழிவுகரமானவை, அதாவது எமது முன்னேற்றத்துக்கு அழிவுகரமானவற்றை நாம் விட்டு விடுவதே சரணடைதல் ஆகும். ஏனென்றால் எமது பெற்றோர் எம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவர்கள். உண்மையான பெற்றோர் எந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை. அவர்கள் அன்பு செலுத்துவார்கள். நாம் திரும்ப ஒன்றும் அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நாம் பிள்ளை நன்றாக வளர்ந்து நல்வழியில் வளர்ந்து வருவதே அவர்களுக்கு மிக்க சந்தோஷம் தருவதாக இருக்கின்றது. அது போலவே எம்மை படைத்த இந்த மாபெரும் சக்தி நம்மிடம் வெளியாக ஒன்றையும் எதிர்பார்ப்பதில்லை. உள்முகமாக நாம் சரியாக வளர்கின்றோமா, அதுவே மிகவும் முக்கியமானது. சோ இவற்றை நாம் எமக்கு அழிவுகரமானவற்றை, எம்மை வழிதவற செய்பவை, எமது கவனத்தை சிதறடிப்பவை, திசை மாறச் செய்பவை, இவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் எமது நன்மைக்காக. எனவே நாம் உள்முகமாக சுத்தமாக இருக்க முடியும். எனவே நாம் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும். இருந்தால் எமது தியானம் சிறப்பாக செயல்படும். இந்த சிரமமின்றி இருப்பது, அதாவது இந்த சிரமங்கள் பிரச்சனைகளிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பதை கடந்த வகுப்பில் பார்த்தோம். எம்மை வெளிப்படுத்த வேண்டும். எமது இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். அதற்குள் என்ன இருக்கின்றது? மிக இலகுவான வழி, எமது இருதயத்தை இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சக்தி, அதாவது எம்மை தோற்றுவித்த, எம்மை படைத்த, எம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்த இந்த சக்தி, அதனிடம் நாம் இந்த சந்தேகமின்றி எமது இதயத்தை திறக்கலாம். இவ்வாறு நாம் ஒளிவு மறைவின்றி நமது இருதயத்தை திறக்கும் போது அதில் இருக்கும் வேண்டாதவை தானாக விலகுகின்றது, நல்லவை ஒளிர ஆரம்பிக்கின்றது. எனவே இப்பொழுது நாம் நமது இருதயத்தை முழுமையாக திறந்து, அதில் எது இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு முகில் மூட்டம் போல்
எம்மை மூடி இருக்கின்றது. அவற்றை விலக்குவோம். எமது கவனத்தை கவனிப்போம். எமது கவனம் ஒரு சிறு குழந்தை போல் அங்கு இங்கு ஓட பார்க்கும். அன்போடு அதை மெதுவாக எமது தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். கொண்டு வந்து பொறுமையோடு மன அமைதியோடு நாம் எம்மை சாட்சி நிலையில் கவனிப்போம். எமது கவனத்தை நாம் கவனிப்போம். இங்கு நான் என்று சொல்வது நாம் தூய ஆத்மா. அந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் எம்மை கவனிப்போம். எனவே முழு கவனமும் தலை உச்சிக்குழி எமது சுழுமுனை நாடி முழந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் மூல ஆதாரம், மூல ஆதார சக்தி மையம். இந்த நடு அச்சு, இந்த சமநிலை அச்சு, குண்டலினி அன்னை மேலெழும்பும் பாதை, இதில் எமது கவனத்தை நாம் கொண்டு வருவோம். மனதில் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அவை தானாக மறையும். இல்லாவிட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். எம்மை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாது முழு நம்பிக்கையோடு நாம் எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது இருதயத்தை இந்த எண்ணங்கள் எம்மை குழப்பலாம். அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது இலகுவாக? அதை பற்றி நாம் சரியான விளக்கம் அறிவு வந்தால் மிகவும் இலகுவாகிறது. அதை பற்றி இன்று பார்ப்போம். மற்றும் இன்னொரு சுத்திகரிப்பு முறை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். நெருப்பு அல்லது ஒளி தத்துவத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது. இந்த நீர் தத்துவம் உப்பு நீர் சுத்திகரிப்பு, ஒளி அல்லது நெருப்பு தத்துவம் நாம் மெழுகுவர்த்தி ஒளியை பயன்படுத்தலாம். நடைமுறைக்கு இலகுவானது. இது ரெண்டுமே பிரதானமான சுத்திகரிப்பு முறை. இந்த ரெண்டாலும் நாம் தீராத நோய்களை கூட குணப்படுத்தலாம். எனவே அதன் அறிமுகம் என்று பார்ப்போம். எண்ணங்கள் இருந்து விடுதலை. எமக்கு எண்ணங்கள், இந்த ஐடியாஸ், அதாவது எண்ணங்கள் வருவது எமது கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டவையாக இருக்கலாம். கடந்த கால வாழ்வில் நாம் பிறந்த பின்பு, பிறக்கும் போது தூய்மையாக பிறக்கின்றோம், தூய ஆத்மாக்களாக பிறக்கின்றோம். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றோரிடமிருந்து, சூழலிலிருந்து, சமூகத்திலிருந்து, பிறகு இந்த முழு உலகத்திலிருந்தும் நாம் நிறைய எமது தலைக்குள் வந்து சேருகின்றது. அவை சரியோ பிழையோ அதை ஆராயாமல் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எமது தலையில் மமகாரமாக மனக்கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள், அறிவாக, கொள்கைகளாக எமக்குள் உட்கார்ந்திருந்து கொண்டு, இந்த மமகாரமாக இருந்து கொண்டு எமக்கு எண்ணங்களை தந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் அகங்காரம், நாம் தனித்தவன் என்று நினைத்து நாம் உலகில் சாதிக்க வெளிக்கிடுகின்றோம். அந்த சாதிப்புகள் செயல்களால் எமக்கு அகங்காரம் வந்து சேர்கின்றது. இந்த அகங்காரமும் நமக்கு எண்ணங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இதை நம்பாதே, அதை நம்பாதே, நான் அந்த மாதிரியான எண்ணங்களை தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எமது நடுநிலை, நடுநாடியில்
இந்த மமகாரம் அகங்காரத்தை நாம் அமைதிப்படுத்த வேண்டும். அதுவே எமது வேலை. இதை நாம் அமைதிப்படுத்தினால் இது பரிவு நரம்பு தொகுதி எமது கட்டுப்பாட்டில் இருப்பது. இதை நாம் அமைதிப்படுத்தினால் நடுநாடியில் இயங்கும் சக்தி தானாக இயங்குகின்றது. அதுவே எம்மை ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்கின்றது. அந்த ஆத்ம நிலையில் அது சக்தி வாய்ந்த பாதுகாப்பான அந்த நிலையில் எண்ணங்கள் இல்லை, அமைதி மட்டுமே. ஆனால் எமது உள்ளுணர்வு, எமக்குள் இருக்கும் அறிவு கண் திறந்து அதன் மூலமாக நாம் வழிநடத்தப்படுகின்றோம், எண்ணங்களால் அல்ல. இது நடக்க வேண்டிய மிக குறுகிய சாலை என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் ஒரு பக்கம் அகங்காரம், அது ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி நமக்குள் வளர்கின்றது. இன்னொரு பக்கம் மமகாரம், எமது பழக்க வழக்கங்கள், கட்டுப்பாடுகள், கொள்கைகளில் இருந்து விடுபட முடியாது, கடந்த கால பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியாது. நாம் ஒரு பள்ளத்தாக்குக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இரு பக்கத்திலும் நாம் அகங்காரத்தால் பாறையில் இடித்து கொள்ளாமல், மமகாரத்தால் படுகுழியில் விழாமல் நாம் சமநிலை பாதையில் நடக்க வேண்டும். இது ஒரு குறுகிய பாதை. ஏனென்றால் இந்த அகங்காரத்தையும் இந்த மமகாரத்தையும் அடையாளம் கண்டு கொள்வது மிகவும் சிரமமான ஒன்று. எனவே இந்த நடுப்பாதை குறுகியதாக இருக்கின்றது. அந்த குறுகிய பாதை எமது விவேகம் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விவேகம் என்பது மிகவும் இலகுவான ஒன்று. எமது இருதயத்தை நாம் சுத்தியாக வைத்துக் கொண்டால், அதாவது அங்கு சூதுவாத, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தை உள்ளத்தோடு, ஆனால் விவேகம், இந்த விவேகம் உண்மையான, நேர்மையான, தூய்மையான விவேகமாக, அறிவாக இருந்தால் அதுவே விவேகம். உண்மையான, நேர்மையான, தூய்மையான அறிவு, அதுவே விவேக புத்தி. அந்த புத்தி வந்துவிட்டால் நாம் இலகுவாக இவற்றை அடையாளம் கண்டு அவற்றை விலக்கி கொண்டு நாம் முன்னேறலாம். இந்த தூய்மையான, உண்மையான, நேர்மையான அறிவு ஒரு குழந்தை போல் கள்ளம் கபடம் இல்லாது, சூதுவாது இல்லாது இருப்பது. இது மிகவும் சக்தி வாய்ந்த நிலை. இந்த நிலையில் நமக்கு தெய்வீகத்தின் பாதுகாப்பு முழுமையாக நமக்கு கிடைக்கின்றது. எனவே எம்மை யாரும் ஏமாற்ற முடியாது. நாம் ஒரு சக்தி வாய்ந்த, அறிவு நிறைந்த ஒரு ஆளுமையில் இருக்கும் போது நமக்கு நன்றாக உலகத்தை புரியக்கூடியதாக இருக்கின்றது. எம்மை நன்றாக புரியக்கூடியதாக இருக்கின்றது, உலகத்தை நன்றாக புரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சாயோகாவில் இந்த மைய பாதை தான் மிகவும் முக்கியம். சமநிலைப்படுத்துவது முக்கியம். நாம் எதிலும் தீவிரமாக போகாமல் சமநிலையில் செல்ல வேண்டும். இந்த சமநிலையில் செல்வதற்கு எம்மை நாம் ஆத்மாவிடம் விட்டுவிட வேண்டும், பொறுப்பேற்க அனுமதிக்க வேண்டும். எமது மனதின் முயற்சிகளை நாம் குறைத்து எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்து ஆத்ம நிலையில் நாம் எம்மை வழிநடத்த வேண்டும். 2 ஆளுமைகள் இப்பொழுது நமக்கு இருக்கின்றது. ஒன்று ஆத்ம ஆளுமை, இன்னொன்று ஒவ்வொரு நாளும் எமது ஆளுமை. நாம் எவ்வாறு எதிர்வினை புரிகின்றோம், எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுகின்றோம், எடுத்ததுக்கெல்லாம் எங்க போனாலும் எதிர்வினை, சண்டை, சச்சரவு அல்லது நிம்மதியின்மை, அமைதியின்மை கொண்ட அந்த ஆளுமை. அந்த ஆளுமையை நாம் ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு கவனித்து வழிநடத்த வேண்டும். சொல்ல வேண்டும் நமக்கு, நமது பெயரை சொல்லி, ஓகே, நீ கோபப்படக்கூடாது, பொறுமை, அமைதி, நிதானம்,
என்றால் நாம் நிலைமைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதுவே தியான நிலை. எனவே இன்று நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். எமது உடல் மனம் இரண்டையும் இலகுவாக வைத்துக் கொள்வோம். நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். இப்பொழுது நாம் இந்த ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் மூச்செடுப்பது சுழுமுனை நாடி வழியாக மூச்சை நாம் உள்ளிழுக்கலாம். தலை உச்சி குழி வழியாக சுழுமுனை நாடி வழியாக. இதை எவ்வாறு செய்வது? இதற்கு பெரிய ஒரு தந்திரமோ மந்திரங்களோ இல்லை. முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைக்கும் போது அதை நீங்கள் தானாக உணரக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஒரு 3 தடவை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிட்டு நாம் அமைதி அடைவோம். இரு கைகளை மடியில் வைத்து கால்களை நன்றாக நிலத்தில் பதித்து எனது கவனம் எங்கிருக்கின்றது? தலை உச்சி குழியில் எனது சுவாசத்தோடு அமைதி அடைந்திருக்கின்றதா? ஒரு 3 தடவை நாம் மூலாதாரம் அந்த முழந்தண்டு அடிப்பாகம் வரை சென்று மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவோம். பிறகு ஒரு 3 தடவை நடு இருதயத்துக்கு சென்று காற்றை உள்ளிழுத்து வெளிவிடுவோம். நன்றாக நெஞ்சு பகுதியை காற்றை உள்ளிழுக்கும் போது நெஞ்சு பகுதியை நன்றாக விரிவடைய செய்யுங்கள். பிறகு முழுவதுமாக வெளிவிட்டு விடுங்கள். இந்த அமைதி நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். அனைவருக்கும் இப்பொழுது தெரியும் குண்டலினி எண்ணெயை எவ்வாறு எழுப்புவது என்பது. முதல் முறை முழந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மெதுவாக மேலெடுத்து கொண்டு வந்து தலையை பின்புறம் சரித்து ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை இப்பொழுது கீழே கொண்டு வாருங்கள். 2வது தடவை 2வது முடிச்சு கையை கீழே கொண்டு வருவோம். 3வது முறை நாம் 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரா. இந்த கவசம் இந்த 7 சக்தி மையங்களின் நற்பண்புகளே எமக்கு கவசமாக அமைகின்றது. நாம் எங்கு சென்றாலும் நமக்கு அவை பாதுகாப்பாக அமைகின்றது. இப்பொழுது ஒரு நிமிட உரை, ஆனால் ஸ்ரீமாதாஜியிடம் இருந்து நாம் அதை கேட்போம். கேட்ட பின்பு நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு சமநிலை செய்து கொள்வோம். இதில் ஸ்ரீமாதாஜி அந்த தியான நிலை என்றால் எண்ணங்கள் ஒன்றுமில்லாத ஒரு விழிப்பு நிலை. ஆனால் உங்கள் மனதில் எண்ணங்கள் இல்லை, விழிப்பு நிலையில் இருப்பீர்கள். இந்த விழிப்பு நிலை என்றால்
தூக்கம் அல்ல, நித்திரை அல்ல, எந்த விதமான ஒரு மயக்க நிலையிலே நீங்கள் நன்றாக விழிப்பான நிலையில் இருக்கின்றீர்கள். கண்கள் மூடி இருந்தாலும் சூழலில் நடைபெறுவது அனைத்தும் உங்களுக்கு கேட்கின்றது, உணர முடிகின்றது. ஆனால் அவை உங்களை குழப்பாது. உங்கள் மனம் ஒரு அமைதியான எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருக்கின்றது. இதுவே தியான நிலை. இந்த நிலையை பற்றி ஸ்ரீ மாத்திச்சியிடம் இருந்து நாம் கேட்போம். There's a state in which people go when the Kundalini rises a little bit. What we call is a thoughtless awareness, where you're aware, but a thought rises and falls off, another thought rises and falls off. In between the thought, there's a little space. That is the present. Either you live in the future or in the past. So in that present thing, you become silent. And you just watch your thoughts. As if you are standing in the water, you are afraid of the water. But once you get onto the boat, you see it in the same way. You see your thoughts. You are not afraid of them. You stand on that piece. But when you become a master swimmer, you can jump into the water and save many others. பொதுவே இந்த எண்ணங்கள் இல்லாத நிலை. இப்பொழுது நாம் சமநிலை செய்து கொள்வோம். நமது இடது நாடி வலது நாடி சமநிலை. இடது நாடி அறிகுறி இருப்பவர்கள் இடது நாடியில் தேவையான பிரார்த்தனைகளை நீங்கள் மனது இதயபூர்வமாக சொல்லலாம். இப்பொழுது நமது இடது கை மடியில் முதலில் உப்பு நீரில் நமது கால்களை வைத்துக் கொள்வோம். மீண்டும் இந்த நீர் தத்துவத்துக்கு நன்றி கூறி நாம் கேட்டுக்கொள்வோம். நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துமாறு நாம் இதயபூர்வமாக வேண்டிக் கொள்வோம். பின்பு நமது கால்களை அதற்குள் வைப்போம். இடது கை மடியில் திறந்திருக்கட்டும். வலது கை பூமி தத்துவத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது கடந்த கால வாழ்வின் பாதிப்பால் ஏற்பட்ட எனது இடது நாடி உபாதைகள் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். எனது மனக்கட்டுப்பாடுகள் தெரிந்தோ தெரியாமலோ நான் எனக்கு ஏற்படுத்தி கொண்ட மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், தேவையற்ற அறிவு, கொள்கைகள், இவை அனைத்தும் பிழை என்று நாம் ஆத்ம ஒளியில் அறிந்த பின்பு அவை அனைத்தையும் நாம் வெளியேற்றி விட வேண்டும். பூமி தத்துவம் மூலமாக நாம் பிரார்த்திப்போம். அந்நியே இவற்றை முழுமையாக என்னிடமிருந்து எடுத்து எனது இடது நாடியில் தூய அறிவை மட்டும் எனக்கு தாருங்கள். உண்மையை மட்டும் எனக்கு தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா என்பதே உண்மையானது. இப்பொழுது நமது முழு கவனத்தையும் தலை உச்சி குழியில் வைத்து நாம் நமது இரு கைகளையும் அவதானிப்போம். இடது நாடியை அவதானிப்போம். தலை உச்சி குழியிலிருந்து வலது பக்க தலை பக்கத்தில் மமகாரமாக இருக்கின்றது. நெற்றியில் குறுக்கிட்டு நமது இடது மூக்குத்துவாரம் வழியாக கீழ் நோக்கி மூலாதாரம், இடது மூலாதாரத்துக்கு செல்கின்றது நமது இடது நாடி. இதை நாம் கவனிப்போம், அவ்வளவுதான்.
எமது தலை உச்சிக்குழி தளர்வடைகின்றதா என்பதை பார்ப்போம். எமது இடது இருதயத்தை நாம் திறக்கும் போது தலை உச்சிக்குழி தளர்வடைகின்றது. தம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இடது கை 5 விரல்கள், விரல் நுனிகள் முக்கியமாக, மற்றது உள்ளம் கை. அவதானிப்போம். மற்றும் வலது கை பூமியை நோக்கி இருக்கும் கை. அவதானிப்போம். கடந்த கால வாழ்வின் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அவற்றை நாம் முழுமையாக விட்டுவிடுவோம். ஏதாவது கோபம், பகை உணர்வு அல்லது நிறைவேறாத ஒன்று, அதன் தாக்கங்கள் அனைத்தையும் நாம் விட்டு விடுவோம். அனைத்தும் நன்மைக்காகவே. எனவே நாம் கடந்த கால வாழ்வை ஒரு அனுபவமாக எடுப்போம். அது நம்மை பாதிக்க விடாது. அதை ஒரு அனுபவமாக எடுத்து நாம் முன்னேறுவோம். அதை எதிர்நோக்கி நாம் முன்னேறுவோம். முக்கியமாக யாரிடமாவது கோபம், பகை, வெறுப்புணர்வு இருக்குமாயின் அவற்றை முழுமையாக இன்று முதல் நாம் அதை எடுத்து விடுவோம். எம்மை இலகுவாக்கிக் கொள்வோம். இப்பொழுது எமது வலது கையை மடித்து கொண்டு வருவோம். வலது நாடி பாதிப்புகள், நீங்கள் ஒரு கோபம் நிறைந்த அல்லது அகங்காரம், ஆணவம் நிறைந்த அல்லது ஓயாது உடல் உழைப்பு நிறைந்தவராயின் நாம் வலது நாடியை தூய்மைப்படுத்தும் போது இவற்றை சமநிலைப்படுத்துமாறு வேண்டிக் கொள்வோம் இதயபூர்வமாக. இப்பொழுது வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதை பிரார்த்திப்போம். தாயே, எனது எதிர்கால வாழ்வின் பயங்கள், தேவையற்ற திட்டமிடல், அதீத எண்ணங்கள், அதீத உடல் தொழிற்பாடுகள் அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனது மனதிலும் உடலிலும் ஆறுதலை தந்து எனது முழு கவனத்தையும் ஆத்மாவில் வைக்க எனக்கு அருள் புரியும். எனக்கு தூய கவனத்தை தந்தருங்கள். தூய கவனம், தூய அறிவால் மட்டுமே எமது கவனத்தை நாம் அமைதிப்படுத்த முடியும். எனவே இதில் நாம் கேட்டுக்கொள்வோம். தாயே, எமக்கு தூய அறிவை தந்தருளுங்கள். நாம் கவனிப்போம். தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு எமது வலது நாடி வலது பக்க தலையில் இடது பக்க தலையில் அகங்காரமாக இருந்து நெற்றியில் குறுக்கிட்டு வலது மூக்குத்துவாரம் வழியாக கீழ் நோக்கி சென்று எமது வலது சுவாதிஸ்தானத்தில் முடிகின்றது. வலது சுவாதிஸ்தானம் தூய கவனம், அறிவூட்டப்பட்ட கவனம்.
கவனம் அமைதியாக தலையுச்சி குழியில் எமது சுவாசத்தோடு அமைதியாக இருக்கின்றதா? அந்த அமைதி நிலையில் எமது வலது உள்ளம் கையை நாம் அவதானிப்போம். வலது கையின் 5 விரல் நுனிகள் மற்றும் உள்ளம் கை. இடது கையையும் நாம் அவதானிப்போம். இந்த கவனிப்பு தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு கவனிப்பு. சுழுமுனை நாடியை கவனிப்போம். தாயே, நான் என்ற அகங்காரத்தை என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி, நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற அந்த கூட்டு விழிப்பு நிலையை எனக்கு தந்தரும். தலை உச்சிக்குழி அமைதியாக ஒரு தளர்வான நிலையில் இருக்கின்றதா என்று கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடி, இப்பொழுது நாம் நடு நாடியில் கவனத்தை வைப்போம். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நடு நாடி எம்மை முழுமையாக கவனிப்போம். இரு கைகளையும் கவனிப்போம். எமது இரு கைகளையும் இந்த படத்தில் காட்டியவாறு எமது வலது கையை எமது மமகாரத்திலும் வலது பக்க தலையிலும், இடது கையை எமது இடது பக்க தலையிலும், அதாவது அகங்காரத்திலும் இவ்வாறு நாம் வைத்துக் கொள்வோம். மீண்டும் எமது கவனம் தலையுச்சி குழியில் அமைதியாக இருக்கட்டும். இந்த ஓம் என்ற ஒலி அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது இந்த ஓம் என்பது குழந்தை உள்ளமாகும். இந்த ஒலியின் தத்துவம் கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளம், தூய நேர்மையான உண்மையான அறிவு. ஓம். இந்த ஓம் 3 ஒலிகளால் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆ, உ, எம். ஆ என்ற ஒலி எமது இடது நாடியின் சக்தியும், உ என்ற ஒலி எமது வலது நாடியின் சக்தியும், என்ற ஒலி எமது நடு நாடியின் சக்தியும் ஒருங்கிணைந்து ஓம் ஆகின்றது. எனவே இப்பொழுது நாம் 2 தடவை ஓம், ஹம், ஷம், ஓம். அகம், ஹம் என்பது எமது மமகாரத்துக்குரிய பீஜ மந்திரம். ஷம் என்பது எமது அகங்காரத்துக்குரிய பீஜ மந்திரம். மமகாரத்துக்குரிய பீஜ மந்திரம் ஹம், நான் ஒரு தூய ஆத்மா. அகங்காரத்துக்குரிய பீஜ மந்திரம் ஷம், நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், அனைத்தையும் மன்னிக்கின்றேன். இதை நாம் 2 தடவை சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஓம், ஹம், ஷம் இந்த 3ம் என்ற ஒலியில் முடிகின்றது. என்னும் போது நடுநாடியில் நீங்கள் சஹஸ்ராரத்தில் அந்த ஒலி என்ற ஒலி சஹஸ்ராரத்தில் ஒலிக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சாதாரணமாக நாம் சொல்லுவோம். ஓம்.
ஹம் ஷம் ஓம். மீண்டும் ஒரு தடவை ஓம். ஹம் ஷம் ஓம். இப்பொழுது இரு கைகளையும் மெதுவாக நாம் எமது மடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது எமது கவனத்தை மீண்டும் தலையுச்சி குழியில் வைத்துக்கொண்டு அமைதியாக எமது மூலாதாரம், முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் மூலாதார சக்கரத்தில் ஒரு அமைதியாக எமது கவனத்தை அங்கு சிறிது நேரம் வைத்துக் கொள்வோம். கவனிப்போம். எமது மூலாதார சக்கரத்தை நாம் கவனிப்போம். இந்த கவனிப்பு என்பது அதில் என்ன நடைபெறுகின்றது, அதில் இருக்கும் உணர்வுகளை நீங்கள் உணர்வுகள் அமைதியை நாம் உணர்வோம். இப்பொழுது எமது கவனம் அடிவயிற்று அடிவயிற்று பகுதியில் இருக்கும் சுவாதிஸ்தான சக்தி மையம். இப்பொழுது எமது வயிற்று பகுதியில் நாபி பவசாகரம், எமது நாபி பவசாகரத்தில் ஒரு ஆறுதலை நாம் உணர்வோம், வேண்டிக் கொள்வோம். தாயே குண்டலினி, தாயே எனது நாபி பவசாகரத்துக்கு வந்து அங்கு எனக்கு ஒரு அமைதியை தந்தருளும். இப்பொழுது நமது கவனத்தை நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வருவோம், முக்கியமாக நடு இருதயம். தாயே எனது இருதயத்துக்கு வந்து எனக்கு தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்து எனது பயத்தை போக்கி எனக்கு பாதுகாப்புணர்வை தந்தருளுங்கள். கவனம் தலை உச்சி குழியில் இருக்க வேண்டும். உச்சி குழியில் வைக்க சிரமமாக இருந்தால் வலது கையை ஒரு 2 அங்குலம் உயர்த்தி தலைக்கு மேல் நாம் வைத்துக் கொள்வோம், வலது உள்ளம் கையை. தலை உச்சி குழி, வலது உள்ளம் கை, அதற்கு இடைப்பட்ட பகுதியை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கிருந்து கொண்டு நமது இருதயத்தை நாம் கவனிப்போம். இப்பொழுது நாம் நமது விசுதி சக்கரத்தை கவனிப்போம், தொண்டை பகுதி.
இப்பொழுது எமது சிரசை கவனிப்போம். அங்கு சுழுமுனை நாடி ஒரு குழாய் போல் முழந்தண்டு வழியாக செல்வதை கவனிப்போம். இப்பொழுது எமது தலை உச்சி குழிக்கும் எமது 2 அங்குல உயரத்தில் எமது கை இருக்கின்றது. அந்த இடைப்பட்ட பகுதியை நாம் கவனிப்போம். தலை உச்சி குழி, எமது உள்ளங்கை, அதற்கு இடைப்பட்ட பகுதி. நீங்கள் குளிர்மையை உணர்ந்தால் அதை இன்னொரு 2 அங்குலம் மேலே உயர்த்தி 4 அங்குல உயரத்தில் வைத்து இந்த முழு பகுதியையும் கவனிப்போம். இப்பொழுது எமது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இடது கையால் அதே போல் கவனிப்போம். 2 அங்குல உயரம், இடது உள்ளங்கை, தலை உச்சி குழி, இடைப்பட்ட பகுதி. இங்குதான் நமக்கு பொறுமை மிகவும் அவசியம். இப்பொழுது இன்னும் ஒரு 2 அங்குல உயரம், 4 அங்குல உயரத்தில் வைத்து இடது உள்ளங்கை, தலை உச்சி குழி, இடைப்பட்ட பகுதி. இன்னும் கவனம் அலை பாய்ந்தால் சஹஸ்ராரத்தில் இந்த என்ற ஒலியை ஒலிக்க செய்யுங்கள் ஒரு சிறிது நேரம். இப்பொழுது நமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீமாதஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். மீண்டும் ஸ்ரீமாதஜியின் அருளுரை கேட்கும் போது உங்கள் மனதை தொடும் விடயங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாட்குறிப்பு எழுதுவதும் நல்லது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாய் யோகாவில் அறிந்து கொள்ளும் புது புது விடயங்கள், உங்கள் மனக்கண்ணை திறக்கும் விடயங்கள், அனுபவங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைய உரை முக்கியமாக இந்த எண்ணங்களை எவ்வாறு நாம் அமைதிப்படுத்துவது, அதாவது நமது மமகாரம் அகங்காரத்தால் வந்து நமக்கு எண்ணங்களை தந்து நம்மை திசை திருப்பும் இந்த நிலையிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட்டு அந்த தியான நிலைக்கு செல்வது பற்றிய உரை. ஏனென்றால் இந்த நிலைக்கு ஆரம்பத்தில் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நமது கவனத்தை பயிற்சி செய்ய வேண்டும். எம்மை நாம் அந்த ஆத்ம ஆளுமையில் இருந்து கொண்டு எம்மை நாம் வழி நடத்த வேண்டும். இது பற்றிய ஒரு சிறிய 10 நிமிட உரை நாம் கேட்போம்.
Now we are trying to transform our energies towards the energy of the spirit. So you have to allow the spirit to take over. Your effort of your mind should be reduced and the energy of the spirit should work through you. Now how do you do it? First is detachment. Detachment start with the thought. Let us see the thought. It's called as vichara shaithilya, relaxation of the thought. But still this mind, which is quite silly, tries to impress upon you that you have to use the old junky instrument of this mind. And it asserts that better use. And when you start using that, ego comes in, you get attached to it. And what you lose is your progress, and thus the joy is minimized. How do you detach yourself? For a person who is absolutely detached, it's very difficult to explain how to detach, isn't it? I'll try. Now, I cannot get attached, that's the problem is. So just now if you give up your satta, your own domain, you get into the domain of your spirit. You give up your domain, that is your ego's domain, or maybe your superego's domain. You give up that and try to see things how it works out. Now what is the testing point of it? How do you test it? It works out. That's the point of testing. It works out. Allow it to work out. Don't put your attention. Attention has the second part of it, the tension. And don't try to say, why not today? It should have happened today. We expected it to happen. Why not at this moment? That's your ego. Thy will be done. So the thought that starts moving in our mind all the time, which creates tensions, is not the thought of the spirit. So, what you should say? Not this thought. Not this thought. Yan neti neti vachanai nigamo avochus. Not this thought, not this thought, not this thought. And see how you relax. Now you are relaxing. Not this thought, not this thought. Just go on refusing, accepting any thought. So you go into nirvichara. In that state, you feel the spirit. Christ has done the greatest work on this, I should say, but we do not understand because his life was like a micro thing. See, in 3 years. So we have to open it out a little bit and see what he did. He has given us the greatest weapon of forgiveness. When you forgive a person, what do? You accept the situation to begin with. And secondly, you forgive what you think has been done wrong to you. But because nothing can be done wrong to your spirit, you just forgive because you are the spirit. And when you forgive, you have found that your tension goes away. So even to your thoughts, if you say, all right, forgive this thought, because thought is also not to be punished. Forgive this thought,
Forgive everything. Not forget, forgive. Because then you will even forget that you are the spirit. But forgive all the thoughts that are coming to me. Just go on saying this is a mantra. What is a mantra? Is that power of the word that expresses spirit. So this is a very important thing Christ has given us, the weapon of forgiveness. Everybody has that weapon. Everyone can use that weapon. You don't have to put in any effort for it. You don't have to pay for it. It's just you have to say, I forgive. You will be amazed, your nerves will soothe down. This tension, this pressure of these modern things will be reduced if you go on saying, I forgive. I forgive them. For example, you go and see some sort of if you happen suddenly to see something very filthy according to the spirit. Maybe it is very exciting according to normal human beings, but we are abnormal people. And for us, if we find it rather ugly, then the best thing is to get over is to say, I forgive. Because they are ignorant. They are blind. They are not yet there where I am. I am the one who is at the source of enjoyment, at the source of peace, and while these are not, so I forgive. And you'll be amazed that this forgiveness that Christ gives you works out. Vichara Shaithilya is the relaxation of the thought. Now this opposite movement that you have to move, first of all, should start at this point today from forgiving others. Now what happens when you forgive someone? That means you do not react. The power to react to somebody's injuries, insults is finished. And when that power is finished, you become a powerful person. Because nobody can now overpower you. Because nobody can kill you. Nobody can hurt you. Nobody can do anything to you. But it is not, again, I'll say, shamelessness. See, people can think that it is shamelessness. So, if somebody says to you something harsh and something that is wrong, you do not accept it. So, in Sahaja Yoga, one has to understand that it is just the central path, is just the balancing thing which is important. Is not an extreme of anything. Like when we go to say that you must forgive everyone, is not going to that extreme where you have done some wrong and somebody says to you, you don't take that part of it. It doesn't mean that. Again, discretion is the engine of your movement. So you have to see that if they have said it, something like that, is it, have I gone against the spirit? It's a very thin road on which you have to walk. One side is the huge, big Gibraltar, rock of Gibraltar of your ego. The another side is a superego. In between is a small discretion path going, on which you have to see both the sides. Whether you are hitting yourself with the rock of Gibraltar or falling into the valley of superego, you should see that you are using your discretion.
இந்த நடைமுறை பயிற்சியை நாம் இந்த ஸ்ரீமாத்திஜியின் அருளுரையிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். அனைத்தையும் நாம் மன்னித்து ஆத்ம நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த நிலைக்கு செல்வதற்கான தூய அறிவு நாம் அவற்றை மன்னித்து விடுவது. நாம் மன்னிக்கும் போது அவை எம்மை பாதிக்காது. எமது எண்ணங்களாக இருந்தாலும் சரி, யாராவது எம்மை துன்பப்படுத்தினாலும் சரி, அல்லது நாம் எதையாவது பார்க்கின்றோம், அது எமது மனதை குழப்புவதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு அவற்றை மன்னித்து நாம் அவற்றிலிருந்து வெளியேறும் போது எமக்குள் அமைதி மற்றும் எம்மை சுற்றி அமைதி ஏற்படுகின்றது. அதாவது நிலைமைகள் மாறுகின்றது. இது மன்னித்து நாம் எங்கேயோ தப்பி ஓடுவதல்ல. நாம் மன்னித்து எதிர்நோக்குகின்றோம். அது தானாக நிலைமைகள் மாறுவதை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் இந்த நிலையில் நாம் தனியாக இல்லை. இந்த பரபிரம்மம் நம்மோடு இருக்கின்றது. எனவே நாம் சிறிது நேரம் ஒரு நிமிடம் 2 நிமிடம் அந்த அமைதியை நாம் உணருவோம். ஆத்மாவின் அமைதியை. அது முழு கவனத்தையும் தலை உச்சி குலுக்கி கொண்டு வருவோம். சிறிது அவதானியங்கள். இப்பொழுது நீங்கள் தியானத்தை ஆரம்பித்ததுக்கும் இப்பொழுதும் இருக்கும் நிலை, ஆரம்பிக்கும் போது இருந்த மனநிலை, இப்பொழுது இருக்கும் அமைதி நிலை. என்றும் ஆரம்பத்தில் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது சிரமமாக இருந்தால் வலது கையை 2 அங்குலம் உயர்த்தி வையுங்கள். தலைக்கு மேல் உயர்த்தி வைத்து வலது உள்ளம் கை, தலை உச்சி குழி மற்றும் அதற்கு இடையில் உள்ள பாகம், இந்த இடத்தில் நீங்கள் கவனத்தை வைத்து கவனிப்போம். அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. கடவுளின் சித்தமே நிறைவேறும். நம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்துவோம். உண்மையான, நேர்மையான, தூய இருதயம். இப்பொழுது கையை 4 அங்குலம் உயர்த்தி வைப்போம். அதற்கு இடைப்பட்ட இடைவெளியில் கவனத்தை வைப்போம். ஏனென்றால் இந்த தலை உச்சி குழிக்கு மேல் இந்த இடைப்பகுதியில் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அவையெல்லாம் நாம் பின்னர் அறிந்து கொள்வோம். எனவே கவனத்தை அங்கு, அது மிகவும் மங்களகரமான ஒரு இடைவெளி, அதில் வைத்து நாம் நம்மை கவனிப்போம்.
இப்பொழுது நாம் நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்ட பின்பு நமது நெருப்பு தத்துவம், ஒளி தத்துவத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. மீண்டும் இந்த அமைதி நிலையில் நாம் இந்த மெழுகுவர்த்தி ஒளி முறையை பார்ப்போம். மெழுகுவர்த்தி ஒளிமுறை, அதாவது இப்பொழுது நாம் இந்த பஞ்ச தத்துவங்களில் ஒன்றான நெருப்பு தத்துவம், நெருப்பு எரியும் போது அதிலிருந்து வெளிவருவது ஒளி. இந்த ஒளியை நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த ஒளி தத்துவ முறை நமது இடது நாடிக்குரியது. இப்ப இடது நாடி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் போது ஒருவர் மன சோர்வடைந்து மன நோய்களுக்கு ஆளாகின்றார்கள். முழுமையாக ஆத்மாவிலிருந்து விடுபட்டு தன்னையே அறியாத ஒரு நிலைக்கு போகின்றார்கள். அவ்வளவுக்கு அந்த இடது நாடி பாதிப்பு ஆழமாக செல்லும் போது ஒரு உறைந்த நிலைக்கு செல்கின்றார்கள். எனவே நாம் ஒளியூட்டி அந்த இடது நாடியை நாம் சரி செய்து கொள்ளலாம். இந்த முறை மன சோர்வு உடையவர்களுக்கு, இந்த அதாவது கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு நடந்து அதிலிருந்து மீள முடியாதவர்களுக்கெல்லாம் இது மிகவும் மிகவும் பிரயோசனமான ஒரு முறை. அவர்கள் அதிலிருந்து வெளிவர அது இந்த சுத்திகரிப்பு முறை உதவும். சாதாரணமாக இடது நாடி அவ்வளவு பாதிப்பு இல்லாதவர்கள், ஒரு சமநிலையில் இருக்கும் நபர்கள் சிறிது நீங்கள் இடது பக்கம் போகலாம், வலது பக்கம் போகலாம்,
இப்ப நேற்றைய நாள் இன்றைய நாளுக்கு கடந்த காலம். ஸோ நேற்று நடந்த சம்பவங்களிலிருந்து விடுபட முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் ஒரு மெழுகுதிரி நீங்கள் உங்களுடைய இடது கைக்கு பயன்படுத்தலாம். இடது கையில் நீங்கள் குளிர்ச்சியை உணர ஆரம்பித்தால் நீங்கள் அதை அதிலிருந்து அதை இலகுவாக சுத்திகரிக்கலாம். இடது கையில் நீங்கள் குளிர்ச்சியை உணர ஆரம்பிப்பீர்கள். இவ்வாறு நீங்கள் தியானிக்கும் போது வலது கையை பூமியில் வைத்து. எனவே இந்த ஒளி இடது கை மூலமாக இடது நாடிக்கு சென்று வலது கை மூலமாக எதிர்மறையானவற்றை வெளியேற்றுகின்றது. உங்கள் பாதிப்பு கூடவாக இருந்தால் நீங்கள் இவ்வாறு 3 மெழுகுதிரிகள் பாவித்துக் கொள்ளலாம். ஒன்று பின்பக்கம் இடது நாடிக்கு பக்கத்தில் ஒன்று, முன் கையில் ஒன்று, இவ்வாறு 3 மெழுகுதிரிகளும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மெழுகுதிரி வைக்கும் போது 1 அடி தூரத்தில் வைக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு வெப்பம் அல்ல நாம் பயன்படுத்துவது ஒளி. எனவே 1 அடி தூரத்தில் எமது வைக்கும் போது அந்த ஒளி நன்றாக எமது இடது பக்கத்துக்கு பிடிபடக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றிய ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம் இப்பொழுது. அடுத்த முறை நீங்கள் மெழுகுதிரி கொண்டு வாருங்கள். மெழுகுதிரி தயாராக வைத்திருங்கள். இடது நாடி சுத்திகரிப்பை நாம் பார்க்கலாம். இடது நாடி சுத்திகரிப்பு நாம் நமது வகுப்பில் செய்வோம். இந்த இடது நாடி முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். ஒரு 5 நிமிட உரை. But first and foremost thing is to meditate and to raise your kumari. Meditation is the only way you can grow. There's no other way out. Because when you meditate, you are in silence. You are in thoughtless awareness. Then the growth of awareness takes place. Then it opens out. But if you are thinking, supposing there's a lake and the lake is completely in a turmoil, nothing can grow. But supposing it is silent, then lotuses can grow, anything can grow in it. In the same way, if your mind is agitated and your growth is not yet fully expressing itself, then it's such a vicious circle that you are agitated and your growth is hindered. Again you are agitated, your growth is hindered. So the best way is to take to meditation. When you take to meditation, this turmoil will settle down. And when it will settle down, your growth will take place. After meditation, you will feel definitely that you have come out very well, you have grown very well. But for that, one has to be very honest. You cannot force people to be honest. That's one thing you can't do. You have to be honest to yourself. You have not to be hypocrite. You have to see for yourself that whatever you are doing is for your benevolence. It's for your good, and that you have to do it because it is good for you to begin with, and then for the good of the humanity. You are doing for the good of the humanity. See, you find yourself that your right side is hot. What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from too much futuristic living.
those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. And when this heat starts going away, then you are amazed how it works. For that, there are various things we have to use, but mainly for right-sided people, they should not use any light at all. They should not sit in the sun. They should sit in the moonlight. They should read some poetry. They should not tie up watches. They should not look at time. They should allow the time to pass, and they should just become very sort of emotional people. They should sing songs of bhakti. They should not do Hatha Yoga. There's so many things they should not do if they are right-sided. You'll be surprised how people have been helped through this kind of a treatment which treats one side of your being. The left-hand side people are the people, as you know, are the ones who are docile, who bear up lots of things from others and cry and weep and all the time, are on the loser's end. Such people have problems also, because all their organs are lethargic, and they have problems of a lethargic heart, lethargic liver, lethargic intestines. Everything becomes very lethargic. All these left side things can be cured. Plus they might have some sort of a badha in them, in the sense they are possessed by someone. Of course, some of them are possessed by right side also. Not that only the left side is possessed, but from the right side also they are possessed. And left-sided positions are of a peculiar type because they give you pain in the body. You get pains in the body. A right-sided person doesn't get any pain himself. He gives pain to others. He's very sarcastic, he's very aggressive. He troubles others. But the left-sided people have pains themselves. They get pain here and a pain there and pain here. So left side is to be cleared, as you know very well, through the light. Light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light, and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. So these are the two sides which we clear. But once you have cleared these two sides, then you can use the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water, a little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. You don't have to do anything in an extreme manner. இப்பொழுது இந்த ஒளி தத்துவம் முறையில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அடுத்த வகுப்பில் நீங்க வரும்போது ஒரு மெழுகுதிரி, அந்த மெழுகுதிரி வைப்பது ஒரு பாதுகாப்பான ஒரு கண்ணாடி, அதாவது கண்ணாடி கிளாஸ், அதுல வைத்தீங்களா அந்த மெழுகுதிரி பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெழுகுதிரி கொண்டு வாருங்கள், ஒரு மெழுகுதிரியை தயாராக வைத்திருங்கள், மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு. ஸோ இடது நாடியை நாம் மெழுகுதிரியால் சிறிது நேரம் இடது நாடி சுத்திகரிக்கும் போது மெழுகுதிரியை பயன்படுத்தி சுத்திகரித்த பின்பு நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பால் எமது வலது நாடியை. இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி இடது வலது நாடி பிரச்சனைகளை வடிவாக அழகாக விளங்கப்படுத்தினார். மற்றும் இந்த உபாதைகள் அதிகம் இருப்பவர்கள் நீங்கள் எம்மை தனியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான
சுத்திகரிப்பை நாம் சொல்லுவோம். அதாவது இவற்றை எவ்வாறு நீங்கள் அதற்கேற்ற மாதிரி பயன்படுத்துவது என்பது. இது நாளாந்தம் சாதாரணமாக நான் செய்யும் சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நாளும் நாம் 10 நிமிடம் இடது நாடி இடது கையில் நாம் நுண்ணதிர்வுகளை ஒழுங்காக உணராவிட்டால் அல்லது ஏதாவது நடந்த சம்பவங்கள் தலையில் இருந்து பாதித்தால் உடனடியாக இந்த ஒளி தத்துவம் மற்றும் உப்பு நீர் தத்துவம் நம்மை அந்த சமநிலைக்கு அமைதிக்கு கொண்டு வந்து ஆத்ம நிலைக்கு நாம் போகும்போது அங்கு நமக்கு மன உறுதி வருகின்றது, ஒரு பாதுகாப்பு உணர்வு வருகின்றது, அனைத்தும் மறைந்து ஒரு அமைதி நிலை வருகின்றது. இப்பொழுது நீங்கள் மைக் ஓன் பண்ணலாம். ஓன் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் புதிதாக வந்தவர்கள் நீங்கள் கதைக்கலாம். அல்லது நீங்கள் சாட்ல போடலாம், அல்லது எங்களோட நேரடியாகவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் ஃபேஸ்புக் சாட் மூலமாக எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். எமது வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தர்ஷினி புருஷோத்தமன் மற்றும் SP3788 இப்படி இருக்கு உங்களுடைய தியானம் வீட்டுல? மற்றும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மைக் ஓன் பண்ணலாம் இப்பொழுது. அல்லது மற்றவர்கள் நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். புதியவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும்.